உனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நீ வந்து எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுக்க வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் லைஃபோட பியூட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுது. ஸோ மற்றவங்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணதில் என்னோட பிரச்சனையும் ஒன்று ரெண்டு சால்வ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களோட queries எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். அண்ட் மாணவன் மீடியா யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஆர்ஜே தீபக் ஆகிய நான் நோ ப்ராப்ளம் ஷோவை தொகுத்து வழங்க வந்துட்டேன். ஸோ முதல் கேள்வி, என் பேரண்ட்ஸ் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸில் இருந்து டைம் வரைக்கும் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு என் பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை நான் யோசிச்சு எனக்கு டிப்ரெஷன் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு குழந்தைய நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட விருப்பத்தில் வாழ விடுங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண விடுங்க. நீங்கள் போட்டு இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இப்படி போட்டால் தான் வந்து கௌரவமாக இருக்கும், நீ இதை பண்ணாதான் வந்து கரெக்டாக இருக்கும், நீ இதை படித்தாதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்துல அவங்களோட காலில் நிற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கல அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க போக்கில் விடுங்க. ட்ரெஸ் பண்ணுறதுலாம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க இஷ்டத்தில் இருக்க விடுங்க. அண்ட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஹாய், நான் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு 6 மாதம் ஆச்சு காலேஜ் முடிச்சு, வேலையே கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் 10,000 12,000 தான் சம்பளம் கிடைக்குது. இது எங்கள் வீட்டில் போய் சொன்னால் 10,000 12,000 சம்பளம் வாங்குறதுக்கு தான் உன்னை அவ்வளோ காசு கொடுத்து படிக்க வச்சோமா இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி எடுத்த உடனே உனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எந்த கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ எடுத்த உடனே அம்பானி ஆகணும்னு நீ நினைக்கவே முடியாதுடா தம்பி. ஸோ படிப்படியாக தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போ, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு. அங்கிருந்து அடுத்த கம்பெனிக்கு நீ மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். படிப்படியாக தான் இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். அது உங்கள் வீட்டில் சொல்லி புரியவை. அண்ட் இவ்வளோ கொடுத்து இது பண்ணியிருக்கோம், எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு திருப்பி வந்துடணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பையன் போய் பிஸ்னஸ் தான் பண்ணணும். அவன் படித்த படிப்புக்கு வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறத அந்த பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். ஹாய், நான் ஒரு பையனை 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். 2 இயர்ஸாக எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஒரு 6 மாசமா எங்களுக்குள்ள ஃபுல்லாக பிரச்சனை தான். அவன் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறான். அங்கே போனதுலேருந்து என் கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பெரிய சாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான். அவன் நிஜமாவே நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா, அவன் வேலையில தான் இருக்கானா, இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கானா, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு 1008 தாட்ஸ் மண்டைக்குள்ள ஓடும். ஏன்னா அவங்க பக்கத்தில் இல்லை, நீங்களும் ஒரு விஷயத்த நேரில் பார்க்கல. ஸோ நான் என்ன சொல்லேன்னா, அந்த பையன் நிஜமாலே வேலை இருந்திருக்கலாம். அவன் பேசாதது இத்தனை நாள் ஒருத்தன் டெய்லி பேசிட்டு அங்கே மாதிரி ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பேசலங்கிறதுக்கான ரீசன்ஸ் வேரியஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் அவாய்ட் பண்ணுறான்னா எதனாலும் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸாமின் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சால்வ் ஆகலைன்னா நீங்கள் நேரடியாக அந்த பையன்ட்டே கேட்டுருங்க. ஏன்னா பேசினால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மெயினாக நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான், நம்புங்க உங்கள் பார்ட்னரை, எல்லாமே சூப்பராக போகும். அண்ட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு பெண். ஸோ அவங்கக்கிட்ட என்னோட சீக்ரெட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ரீசெண்டாக ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நான் நடந்த ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லலை. அதனால் பல நாள் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவங்க கோச்சிக்கிறதுல நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அவங்கள ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திருக்கீங்க. ஒரு விஷயத்த சொல்லி இப்படி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் ஹர்ட் ஆகும். அதே இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட போயிட்டு ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இந்த டைம் தான் இது பண்ணேன், அந்த டைம் தான் தலை கோதனை கொண்டு எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அண்ட் அந்த பர்சனுமே தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் லாங் லாஸ்டிங்காக போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ தயவு செஞ்சு இதை பின்பற்றுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா எனக்கு 24 வயசாவது. எங்கள் அப்பா வேற திருமணம் பண்ணிக்கிட்டாரு. என் அம்மா நல்லவங்க தான், ஆனால் எனக்கு இல்லை. ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்க குரலை கேட்டாலே நான் காதை பொத்திக்கிறேன், கண்ணில் தனியாக வருது. இப்போ என் உடல்நலம் சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னை கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. இவங்களை விட்டு என்னால் போகவும் முடியல. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? டெய்லி அழுவுறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் முழுக்க தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா மேலே தான். அவங்க தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். பட் அவங்க அந்த நிலைமையில இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா தான் உங்களை பார்த்துக்கணும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ட்ரஸ்டடான பீப்புள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனையை போய் சொல்லுங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்கள்
வீட்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த குழந்தைய தயவு செஞ்சு ஒழுங்கா பார்த்துக்கோங்க. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஹெல்ப் உடனே பண்ணி கொடுங்க. அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு நடந்த ட்ராமாவால் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் அந்த மாதிரி நடத்தி ஒரு வழியில் கொண்டு போய் விடாதீங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வி மூலியமாக பயங்கரமாக தெரியுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கம் அண்ட் நன்றி. உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே தெரியிற இந்த மெயில் ஐடிக்கு அதை அனுப்புங்க. அண்ட் மாணவன் மீடியா அப்படிங்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச சொல்யூஷன்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ஆர்ஜே தீபக் கிளம்பிக்கிறேன். டாடா, பாய் பாய் and take care.